ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி கனவா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சுத்தமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நானே யூடியூப்பை பார்த்து தான் செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறலாக வழுவணும். நான் சும்மா ஒரு 1/2 கிலோ கனவாவுக்கு மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். 1/2 கிலோவுக்கு இதான் கரெக்டான அளவு. பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வீட்லேயே தான் வச்சேன், கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அப்ளை பண்ணிக்கலாம். என் பையன் வேறு கத்திட்டு இருக்காங்க வேறு. இதை நல்லா போட்டுட்டு நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதவும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கனவால் வந்து உப்பு அளவு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. லென்த்து வீடியோவாக தான் இருக்கும், கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். ஓகேங்களா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வைக்கலான்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ட்ரை பண்ணிக்கிறேன். நானே யூடியூப்பை பார்த்து செய்கிறானா.
நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கொல கொலன்னு ஆனால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா கொலைய வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க போட்டு. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கனவாவை போட்டுக்கலாம். நான் நல்லா கனவாவை கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும். ஏன்னா அதுவே தண்ணி விடும், கனவாவே தண்ணி விடும். ஓகேங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும். பையன் வேறு அழுக ஆரம்பிச்சிட்டான் வேறு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நான் அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.